நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். நீங்கள் மறந்துடாமல் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RJDT Vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் சிக்கன் 65 பார்க்க போகிறோம். இதை காலிஃப்ளவர் ஃப்ரைன்னு சொல்லுவாங்க, காலிஃப்ளவர் பக்கோடான்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி காலிஃப்ளவரை பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு. அடுத்து நான் இன்னொரு பவுலில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கிட்டேன். அப்புறம் கடலை மாவு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் கடலை மாவு அதிகமாக போட்டோன்னா நமக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி மாவாக இருக்கும், டேஸ்ட் இருக்காது. அவங்களுக்கு தேவையான அளவு உங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறோங்க. அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம். அடுத்து சில்லி பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிக்கன் சில்லி 65 மசாலா, ஏன்னா இது வந்து கோட்டிங்க்கு நல்லாயிருக்கும். என் ஹஸ்பண்ட் சிக்கன் ஃப்ரை பண்ணிலாம் இதை போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க, அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வேணால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது. அப்புறம் வந்து நைஸ் உப்பு காலி ஆகிடுச்சு, ஸோ கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் அதிலையும் பாயில் பண்ணையில் உப்பு போட்டு பாயில் பண்ணனால இப்போ கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி லைட்டாக கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்கு வந்து கலர் பொடி ஆட் பண்ணலாம், பட் கலர் பொடி நாங்கள் என்றைக்குமே ஆட் பண்ணதில்லை. அதை இன்னும் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன் சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு பரட்டி விட்டுக்கோங்க. எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. அடுத்த ரவுண்ட் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். உண்மையாகவே நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த டிஷ்ஷை மறந்துடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலையும் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். நீங்கள் மறந்துடாமல் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.